மௌனம் பேசியதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. துளசி குளிச்சுட்டு வெளியில் வராங்க. கீழே சிவா உட்காந்துட்டு இருக்கிறது தெரியாமலே நேராக கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போது சிவா பார்க்குறாங்க. துளசியை பார்த்ததுமே அப்படியே ஸ்டன் ஆகி துளசியை பார்த்துட்டு இருக்காங்க. துளசி சட்டுன்னு திரும்பி சிவாவை பார்த்ததுமே அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு கத்துறாங்க. உடனே சிவாவும் அலறாரு. முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு துளசி கத்த சிவா பதறாதீங்க, ஏங்க நான் உங்களோட ஹஸ்பண்ட் தானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் பூஜைக்கு அப்புறம் தான் அத்தை சொல்லியிருக்காங்க, நீங்கள் முதல்ல வெளியில் போங்க அப்படின்னு சொல்ல, அப்போது சிவா இங்கே பாருங்கள் நான் தப்பாக பார்த்தேன் தான், ஆனால் நான் எதுவும் தப்பாலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் முதல்ல வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிவா வெளியில் போயிடுவாங்க. துளசி ரெடி ஆகிட்டு போயிட்டு கதவு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. சிவாவும் நேராக உள்ளே துளசிக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. துளசிக்காக அவரே போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போதே சிவா யோசிக்கிறாரு, எனக்கு தான் பழசெல்லாம் மறந்துடுச்சு, ஆனால் துளசி ஏன் என்னை ஹஸ்பண்டாக பார்க்காம என்னை பார்த்து ஏன் இப்படி பதறணும், எனக்கு ஒன்றும் புரியலையே, ஒருவேளை எனக்கு மறந்துடுச்சுன்னு அவங்களுக்கு அது ஒரு ஷாக்கிங்காக இருக்கோ, அதனால் இப்படி இருக்காங்களோ அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம், அந்த பயத்தை நாம் தான் போக்கணும் அப்படின்னு சிவா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சிவா துளசி கிட்ட கேட்குறாங்க, என்னங்க காஃபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, அப்போ துளசி நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னா என்ன அப்படின்னு சொல்ல, துளசி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. தனியாக போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஜெயாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதை கேட்டு, சரி பதறாத, உன்னோட ஐடி ஏதாவது இருக்கா, உனக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னா கூட உனக்கு ஐடி வேணும் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ ஒன்று பண்ண, முதல்ல ஒரு சிம் கார்டு வாங்கு, அந்த சிம் கார்டை வச்சு நீ ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே துளசி எப்படி நம்ம வெளியில் போகணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியில் போகணும் அப்படின்னு துளசி நேராக போயிட்டு சிவாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, வீட்டில் காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சு, நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி காசு அங்கே இருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. துளசியும் காசெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு முதல்ல ஒரு மொபைலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம் கார்டு வாங்குறாங்க. சிம் கார்டு வாங்கினதுக்கப்புறமா சிம் கார்டு அந்த மொபைலில் போட்டு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே துளசியோட அப்பாவும் சித்தியும் என்ன பண்ணுறாங்கன்னா, சேதுக்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்குறதுக்காக போகிறாங்க. துளசியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அங்கே போகிறாங்க. ஆரம்பத்தில் சேது ரொம்ப மோசமாக அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நடந்துப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு கேட்கும்போது சேது உன் ரெண்டு பொண்ணுங்களும் என்னோட வாழ்க்கையை மொத்தமாக நாசமாக்கிட்டு போயிட்டாளுங்க, நான் உனக்கு பணம் கொடுத்துட்ருக்கணுமா, இந்த மாதிரி பொழப்புக்கு நீங்கள் ரெண்டு பேருமே செத்து போகலாம், அதான் உன் ரெண்டு பொண்ணு செத்து போச்சுல, நீங்களும் செத்து போங்க அப்படின்னு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அவங்க அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சேதுவோட அக்கா அங்கே வராங்க. எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, பணம் வேணுமா அதுக்காக வந்திருக்காங்க, இவங்க பொண்ணுங்களுக்கு காரியம் பண்ணோம்ல அதுக்கு கூலி கேட்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அது கேட்டு, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு என் தம்பி வாழ்க்கையே மொத்தமாக நாசமாக போச்சு உங்கள் பொண்ணுங்களால், ஏற்கனவே எவனுமே பொண்ணு கொடுக்க மாட்டான், இப்போ மொத்தமாக எல்லாமே போச்சு, என் தம்பி வாழ்க்கையே போச்சு, நீங்களாம் எதுக்கு உயிரோடு இருக்கீங்க அப்படி இப்படின்னு அவங்களும் ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அங்கே துளசி மொபைலை ஸ்விட்ச் ஆன் பண்ணதுமே இங்கே சேதுக்கு மெசேஜ் வருது. மெசேஜ் வந்ததுமே டக்குன்னு மொபைல் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு டக்குன்னு உடனே ஃபோன் பண்ணுறாரு துளசியோட நம்பருக்கு. ஃபோன் பண்ணதுமே துளசி அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாங்க. சேதுவோட குரலை கேட்டதுமே, ஹலோ துளசி நீ தானே அப்படின்னு சொன்னதுமே துளசி மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஐயோ இவன் வேறு கரெக்டாக நமக்கு கால் பண்ணுறானே, நாம் என்ன பண்ணுறது, முதல்ல ஆதார் கார்டை வாங்கிட்டு இந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். உடனே சேது திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்விட்ச் ஆஃப்னே வரும். டக்குன்னு சேது வெளியில் அவங்க அக்கா அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க துளசியோட அம்மா அப்பா கிட்ட அதை கேட்டு, அக்கா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில், என்னம்மாம்மா பயந்துட்டிங்களா, நாங்கள் நடித்தோம் அப்படியே பயந்துட்டிங்களா, இங்கே பாருங்க மாமா, எப்போ உங்கள் பொண்ணுங்களை நான் கட்டணும் அப்போவே நான் உங்கள் வீட்டு பையன் மாதிரி ஆயிட்டேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் சும்மா தான் அந்த மாதிரி பேசினேன், இதுவே வேறு யாராச்சும் இருந்தால் இப்படி தான் பேசுவாங்க, அதனால தான் சும்மா பேச
பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க அக்காவும் வேண்டாம் வெறுப்பா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்து அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமா சேதுவை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ எதுக்காக அவங்களுக்கு வந்து நீ பணத்தை கொடுக்க சொன்னேன், ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி திட்ட. அப்போ சேது வந்துட்டு அக்கா நான் எல்லாமே பண்ணுறதா இருந்தால் ஒரு காரணத்தோடு தான் பண்ணுவேன். இப்போது துளசியோட நம்பர் வந்து ஆன் ஆச்சு. நான் கால் பண்ணால் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டா. அது கண்டிப்பாக துளசி தான். அங்கே துளசி தான் வந்து அதை வச்சுருக்கா. அவள் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க அக்கா வந்துட்டு டேய் ஆக்சிடெண்ட்டில் யாராவது அந்த ஃபோனை எடுத்துருக்கலாம், நீ கால் பண்ணதுமே பேச முடியாமல் அதை வந்து ஆஃப் பண்ணிகிட்ருக்கலாம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிகிட்ருக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு கேட்க அதுக்கு சேது வந்துட்டு அக்கா நான் இதை பற்றி யோசிக்காமே போயிட்டேனே, நான் எனக்கு டக்குன்னு துளசி தான் நினச்சிட்டேன், நான் இப்படி யோசிக்கவே இல்லையாக்கா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து திரும்பவும் துளசி என்ன பண்ணுறாங்கன்னா ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த சிம் கார்டு அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்க்குறதுக்காக மொபைலை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுவாங்க. அவங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது இங்கே சேதுக்கு வந்து மெசேஜ் வருது. வந்ததுமே வந்துட்டு டக்குன்னு அவங்க ஓடிபியை மட்டும் பார்த்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. உடனே திரும்பவும் மெசேஜ் வந்த உடனே சேது வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். இந்த விஷயத்த உடனே வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் திரும்பவும் வந்து துளசியோட நம்பர் வந்து ஆன் ஆச்சு, நான் வந்து கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு, அது கண்டிப்பாக துளசி தான், துளசி எங்கேயோ தான் இருக்கா, அவள் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்ல அவங்க வந்து நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வேறு யாராவது ஃபோனை வந்து எடுத்திருந்தா கண்டிப்பாக அந்த சிம் கார்டை தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த சிம் கார்டை வச்சுக்கிட்டே ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது துளசியாக தான் இருக்கும், அவளை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு போலீஸ்க்கு வந்து நம்பரை வந்து அனுப்பி எப்போ வந்து எந்த இடத்துல வந்து மொபைல் வந்து ஆன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து செக் பண்ணி லொக்கேஷன் வந்து பார்த்து சொல்கிறாங்க. அவங்களும் அதை ட்ராக் பண்ணி நாகர்கோவில் பக்கத்தில் 2 முறை வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகி ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேதுவும் அவங்க ஆளுங்களும் வந்து நாகர்கோவிலுக்கு வந்து கிளம்புறாங்க. துளசி வந்து அங்கேருந்து வந்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.